ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எந்த ஒரு டிசைன் பண்ணாலும் அந்த டிசைன் எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், அந்த எந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணா வந்து கஸ்டமருக்கு ஈஸியா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு. வேற ஆஸ்தட்டிக் லுக்ல பாக்குறப்பையும் அந்த ஆப் வந்துட்டு எப்படி ஒரு அட்ராக்டிவான லுக் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இன்னைக்கு நம்மளோட வீடியோல வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா பார்க்க போறோம். வேற இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலியமா உங்களால ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப் வந்து டிசைன் பண்ண முடியும். அண்ட் தென் அதை பார்க்க அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். ஸோ டிப் நம்பர் 1 வந்து ஹேண்டில் தி ஒயிட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லைட் கலர் பேக்ரவுண்ட்ல நமக்கு ஒயிட் டெக்ஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ இதுல ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஸோ இந்த லைட் பேக்ரவுண்ட்ல ஒயிட் நீங்க கொடுக்க மேல என்ன ஆகும்னா, ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து கிளியராகவே தெரியாது. ஸோ அதுவே இந்த ரைட் சைட்ல இருக்கிறது பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா லைட்டா வந்து நான் பிளாக் ஷேடோ வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ நான் பிளாக் ஷேடோ ஆட் பண்ண மேல என்ன ஆகும்னா, அதே ஒயிட் டெக்ஸ்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா லெஜிபிளா தெரியும். ஸோ எப்பயுமே நீங்க வந்து ஒயிட் டெக்ஸ்ட் வந்து லைட் பேக்ரவுண்ட்ல கொடுக்க மேலே கொஞ்சம் லைட் ஷேடோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப் நம்பர் 2 பார்க்கலாம். டிப் நம்பர் 2 பாத்தீங்கன்னா கீப் தி சிடிஏ வந்து ரைட். ஸோ சிடிஏன்றது கால் டு ஆக்ஷன். ஸோ நீங்க கீழே இருக்க டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல எது கால் டு ஆக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து சேவ் பட்டன் தான். ஸோ நம்ம எடுத்த உடனே நம்ம கிளிக் பண்றது வரது வந்து ரைட் சைட்ல இருக்கிறது தான் எப்பயுமே நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி டிசைன் நீங்க பண்ணீங்கன்னா டக்குன்னு நீங்க கேன்சல் பட்டன் அழுத்திடுங்க. ஸோ அதனால நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரியான கால் டு ஆக்ஷன் பட்டன்ஸ்லாம் வந்து எப்பயும் ரைட் சைட்ல வந்து பிளேஸ் பண்ணும். ஸோ சிடின்றது ஒரு டிசைன் டேம். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3. ஸோ டிப் நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் யூஸ் அப்பர் கேஸ் இன் பட்டன்ஸ். ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து பட்டன்ஸ்ல வந்து நம்ம அப்பர் கேஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க கீழே இருக்க எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து என்ரோல் நோன்றது வந்து நான் ஃபுல் டெக்ஸ்ட்டுமே நான் வந்து அப்பர் கேஸ்ல கொடுத்துருக்கேன். அதுவே நீங்க பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நான் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் இ அண்ட் என் மட்டும் தான் நான் வந்து அப்பர் கேஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்க பார்க்கமேலே தெரியும் எது வந்து லெஜிபிளா இருக்கு அப்படின்றது. ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு பட்டனுக்குள்ள ஃபுல் லெட்டர்ஸ் வந்து நம்ம எப்பயுமே அப்பர் கேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம டிப் நம்பர் 4. ஸோ டிப் நம்பர் 4ல என்ன சொல்றேன்னா, யூஸ் கான்ட்ராஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் எ திமேட்டிக் பிரேக். ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, கீழே இருக்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பாருங்க. ஸோ இந்த ஐகான்ஸ் இருக்கிறது ஒரு பார்ட், இந்த 777% ஒரு பார்ட். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்ணிருக்கேன்னா செப்பரேட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல வந்து நான் லைன் போட்டு செப்பரேட் பண்ணிருக்கேன். இதுல வந்து நான் ஒரு ஷேடோ கொடுத்து நான் செப்பரேட் பண்ணிருக்கேன். ஸோ இது பாக்குறதுக்கு டிசைன் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருக்கு. அதுவே நீங்க பாருங்க ரைட் சைட்ல. ஸோ இதை பார்க்கமே நான் பேக்ரவுண்டு வந்து ஒரு லைட் கலர்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல வந்து நான் ஒரு ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். ஸோ பேக்ரவுண்ட் வேற கலரு, ஸோ இதுக்கு உள்ள இருக்கிறது வந்து வேற கலர். இது பாக்குறதுக்கு வந்து ஒரு ஸ்மூத் பினிஷிங் இருக்கு. ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு இதை வந்து நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இந்த மாதிரி பிரேக் பண்ணோம்னா கொஞ்சம் டிசைன் ஹார்டா இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ரைட் சைட்ல இருக்க மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிப் நம்பர் 5. ஸோ டிப் நம்பர் 5ல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆப்வியஸ் ஸ்கிப் ஆப்ஷன் இன் ஆன்போர்டிங். ஸோ ஆன்போர்டிங் ஸ்கிரீன்ன்றது வந்து நம்ம ஒரு ஆப் ஓபன் பண்ண மேல ஒரு 2-3 பேஜஸ் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி போவோம்ல. ஸோ அந்த இதுதான் வந்து ஆன்போர்டிங் சொல்லுவாங்க. ஸோ எல்லா இதுலயுமே வந்து நம்ம ஸ்கிப் பட்டன் யூஸ் பண்ணுவோம். பட் எந்த இடத்துல யூஸ் பண்றதுன்னு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே நம்மளோட தம் இருக்குல்ல, ஸோ இந்த கட்டை விரலுக்கு வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து டக்குன்னு அதை அட்ராக்ட் பண்ணாது. ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஸ்கிப் பட்டன் வந்து நம்மளோட கட்டை விரல் டக்குன்னு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கு பாருங்க, இது வந்து டாப்ல இருக்கு. அதுவே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வந்து கீழே அந்த கட்டை விரல் டக்குன்னு நம்ம ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஸ்கிப் பட்டன் இருக்கு. ஸோ எப்பயுமே நம்ம இந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் நீங்க அதுலயும் கேளுங்க, உங்களுக்கு அதிலே ரிப்ளை பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.